நம்ம காலேஜ் மேட்ரு என்னப்பா ஜாலியாக இருக்கிறத விட்டுட்டு என்ன பண்ணிடலாம். அப்புறம் ஒரு நாள் ஒரு விஷயம் அது தனியாக ஷேர் பண்ணார். ஒரு ஒரு பத்திரிக்கை மாதிரி கொடுத்து ஷேர் பண்ணார். அப்போ அந்த பத்திரிக்கை நான் படித்தேன். படிக்கும்போது அதில் சில விஷயங்கள் இருந்தது. அது எண்டில் யாரான்னு பார்த்தா அது மாரியா தான் இருக்கார். அப்புறம் நான் மாறிட்டேன். இதுக்கப்புறம் நான் உங்களோட கதைக்குள்ளே வந்துடுறேன். அந்த கேரக்டராக உள்ளே போகும்போது தான் தெரிஞ்சது நிறைய வழிகள் இருந்தது அந்த கதைக்குள்ளே. அந்த படம் ரிலீஸ் ஆனோடனே தேட்டரில் ரிலீஸ் நம்ம ஃபோர் பிரேம்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. பார்க்குறோம் நாங்கள் எல்லாம் பார்க்கும்போது எல்லா நடிகர்களும் வந்த டைரக்டர் எல்லாருமே என்னை கட்டிப்பிடிச்சு சித்தார்த் சார்லாம் அழுதுட்டார். அந்த கேரக்டர் செம்ம கேரக்டர் ஸ்டாண்ட் பண்ணி நின்றுச்சு படத்தை. அது மாதிரி நான் தான் வேணும்னு சொல்லி சூஸ் பண்ணேன் இல்லைங்களா, அதான் பெரிய விஷயம். அந்த கேரக்டர் இந்த முகம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஜாலியாக தான் பண்ணோம். விளையாடிட்டு தான் இருந்தோம். கத்தினே இருப்பார் மைக்கேல் அண்ணன் எங்கே அப்படின்னா நான் பேட் வச்சுன்னு டீமோட விளையாடிட்டு இருப்போம். ஷார்ட் ரெடி கூட நான் போகிறேன் அப்படின்னு திடீர்னு ஜாலியாக இருந்தோம். ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண படம் பரியேறும் பெருமாள். ஆனால் கதை மட்டும்தான் நம்ம அந்த எமோஷனல் ஏரியாவாக இருக்கும். நாங்கள் ஜாலியாக தான் எடுத்தோம்.